இந்த வீடியோல நம்ம கும்பாரட்டி வாட்டர் ஃபால்ஸ், அது பக்கத்துல இருக்க இன்னும் ஒரு 4 வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஒரு அழகான ஸ்டே, இந்த ஸ்டே கூடவே பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட் இருக்கு, அதையும் சேர்ந்து பார்க்க போறோம். கூடவே பாத்தீங்கன்னா இந்த வீடியோல எவ்வளவு ஆகுது அந்த மேக்கரையோட பட்ஜெட் எவ்வளோ, அந்த மேக்கரை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றத மொத்தத்தை சொல்றேன். அரவிந்த் டேம்ல தண்ணி வருதா இல்லையான்றதையும் பார்க்கலாம். இந்த மேக்கரை எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடையநல்லூர்லேருந்து 19 கிலோமீட்டர், குற்றாலத்துலேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த மேக்கரை லொக்கேட் ஆயிருக்கு. இந்த மேக்கரை ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். ஒரு வண்டிக்கு 1000 ரூபா பெட்ரோல் போட்டு டேரெக்டாக நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ மேக்கரையில் முதல் ஸ்பாட்டை எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் டேம் தான் பார்க்க போகிறோம். இந்த டைம் நாங்கள் அரவிந்த் டேம் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகலை. ஆனால் டேமு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வருது. இதில் எல்லாருமே குளிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ கிட்ஸ் வந்தீங்கன்னா இங்கே குளிக்க தேவையில்லை, அடல்ட்ஸ் வந்தீங்கன்னா குளிச்சுக்கலாம். அரவிந்த் டேம் பார்த்து முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ மேக்கரை போகிறதுலே பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் கிராசிங் இருக்கும். அதை கிராஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம ஸ்டேக்கு கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டேக்கு வெளியே இருக்க ஒரு வியூ பாயிண்ட்டு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஹவுஸ் ஸ்டே தான் வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ வுட் ஹவுஸ் ஸ்டேக்கு வெளியவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். சுற்றி மவுண்டன் தான், மவுண்டனுக்கு நடுவில் ஒரு அல்டிமேட்டான ஸ்டே தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ வேறு லெவலில் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சில்னஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் த்ரில்லிங்கான ஸ்டே உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் இங்கே டேரெக்டாக வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஏன்னா செம்மையாக இருக்கும் இங்கேருந்து ஸ்டே பண்ணி பின்னாடி இருக்க வியூ பாயிண்ட் எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு. ஒரு வுட்டன் ஹவுஸ் ஸ்டே கரெக்டாக எங்கே இருக்குன்னா மேக்கரையில் நாங்கள் இந்த ஹவுஸை வந்து புக் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டன் ஹவுஸ். கீழே பார்த்தீங்கன்னா ட்ரீ இருக்கும், ட்ரீ மேலே இந்த வுட்டன் ஹவுஸை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட் இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட் இருக்கும். ஸோ இங்கே கப்பல்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கனாலுமே ஸ்டே பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு தான். இங்கே ஒரு கட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் படுத்துட்டு நீங்கள் இங்கே இருக்க நேச்சர் பிளேசஸ் எல்லாம் ரசிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துலேருந்து பார்க்குறப்போ இங்கே இருக்க பிளேசஸ் எல்லாம் அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து உங்களே நீங்கள் மறந்து உட்கார அளவுக்கு இந்த பிளேசஸ் எல்லாம் இருக்கும், இந்த ஸ்பாட்ஸும் இருக்கும். அண்டு நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதாவது பிபிக்யூ இல்லைனா வந்து கிரில் சிக்கன் எதுனாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இந்த ஃபாரஸ்ட்டோட ஃபீல்டுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எப்படி சிக்கன் ரெடி பண்ணுவாங்களோ, அந்த காலத்தில் வந்து மீட்லாம் எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணுன்ற ஒரு ஆசையில் இந்த மாதிரி செட்டப் பண்ணி பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல இருந்து பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இந்த த்ரில்லிங்கான ஸ்டே இல்லாமல் கொஞ்சம் ஃபேமிலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஸ்டே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 ஸ்டே இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் அஃபோர்டபுள் தான், அண்டு லொக்கேஷனுமே செம்மையாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோ ஆர் கப்பல்ஸ் வந்தீங்கன்னா இந்த ஸ்டே நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிள், அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து கிச்சன் இருக்குது. ஸோ அவங்களே உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எல்லா விதமான சவுத் இந்தியன் ஃபுட்ஸுமே இங்கே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் இது மேலே உட்காந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இது ஒரு ஹட்டு தான். ஸோ இங்கே உட்காந்து நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு செம்ம ஃபீல் கொடுக்கும். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இங்கே வந்து இட்லி ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், ரொம்ப கம்மியான ரேட்டில் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுட்ஸ் அண்டு எது வேணாலும் நீங்கள் பக்கத்தில் இங்கேயே ஆர்டர் போட்டுக்கலாம். அவங்களே உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க. உங்கள்கிட்ட பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெக்கிங் ஏரியா இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ட்ரெக் பண்ணி போய் சன்செட் ஆர் சன்ரைஸ் வந்து ஏர்லி மார்னிங் ஆர் ஈவினிங் டைமில் போய் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அண்ட் இது ட்ரெக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கர் ஏரியா தான் இருக்குது. நாங்கள் காலையில் ஒரு 5:30-6 மணிக்கிட்ட வந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி ட்ரெக் பண்ண போயிட்டோம். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டைப்பூச்சி தொல்லையே இருக்காது. ஸோ நீங்கள் ஜாலியாக ஏறி போகலாம், எந்த விதமான ப்ராப்ளமே கிடையாது. ஸோ போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னாலே ஒரு அட்வென்ச்சராக தான் இருக்கும் நீங்கள் ட்ரெக் பண்ணி போகிற ஸ்பாட். அண்ட் இதுக்கு மேலே போய் நம்ம சன்ரைஸ் பார்க்க போயிடலாம். இங்கே கொஞ்சம் மிஸ்ட்டு கூட இருந்தனால சன்ரைஸ் பார்க்க முடியல. ஸோ நாங்கள் வந்து கீழே கிளம்பிட்டோம். கீழே போயிட்டு நேராக இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா கும்பாரட்டி வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா அதை தான் நாங்கள் வச்சுருக்கோம்.
நம்ம தங்கியிருக்க ஸ்டேலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கும்பாரத்தி வாட்டர் ஃபால்ஸ் லொக்கேட்டாக இருக்குது. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா மணலாறுன்ற இன்னொரு ஒரு 4 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு மொத்தம் 2 செக் போஸ்ட் இருக்குது. போகிறப்போ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து செக்கிங் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக கிளம்பி போயிட்டே இருக்கலாம். போகிறப்பே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்ம மணலாறு வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்ப்போம். இங்கே மொத்தம் வந்து 4 ஃபால்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபால்ஸ் நீங்கள் போகிறப்பே உங்களால் பார்க்க முடியும். இது ஒரு டேம் வியூவில் இருக்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான். இங்கே நீங்கள் குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் கீழே வந்து குளிச்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ட்ரெக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் இதுக்குள்ளே ஒரு 4 ஃபால்ஸ் இருக்குது. ஸோ 4 ஃபால்ஸுமே உங்களால் பார்க்க முடியும். இதை ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நடக்க முடிஞ்சவங்க நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துக்கு போயிடலாம். நடக்க முடியாதவங்க கீழே இருக்க மணலார் வாட்டர் ஃபால்ஸ்லேயே குளிச்சிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும் குளிக்கிறதுக்கு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த 4 வாட்டர் ஃபால்ஸையுமே. நம்ம மெயின் ஃபால்ஸான கும்பாரட்டி வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பர் பர்சனுக்கு 50 ருபீஸ் டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு டேரெக்டாக உள்ளே போயிடலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நீங்கள் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். 1 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போனீங்கன்னா இந்த கும்பாரட்டி வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். ஸோ இங்கே தண்ணி வந்து ரொம்ப வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் இங்கே வந்து குளிக்கலாம். நாங்கள் வரப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சூப்பராக வந்துச்சு. ரொம்பவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஒரு மிட் ஸ்டேட்டில் தான் வந்துச்சு. இங்கே ஓவராக தண்ணி வருது. ஸோ அதனால் இங்கே குளிக்கலை. இந்த இடத்துல மட்டும் தான் குளிக்கிறது. வந்து ஃபால்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ நேராக நம்ம வந்து ஸ்டேக்கு தான் போகிறோம். ஸ்டேக்கு போய் நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம். செக் அவுட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து நம்ம ஊருக்கு தான் கிளம்புறோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அப்படியே காற்றடிக்குது. இங்கே ஒரு வேறு லெவலில் ஒரு வியூ இருக்கும். என்னன்னா அடவிநேனா டேம் அங்கே தெரியும் இந்த வியூலேருந்து பார்க்குறப்போ. ஸோ அந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் தான் இங்கே இருக்குது. ஸோ காட்டுறேன்.